வெல்கம் டு ஹோம் வித் அனு. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கன் பட்டனில் இருக்குது ஆல்ன்றதும் கிளிக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து டே 1 நலங்கு வீடியோ தான். காலையில் பந்தக்கால் நட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் நலங்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாண புடவை அதுக்கப்புறம் தாலி அதெல்லாம் வாங்கிட்டு ஈவினிங் நான் வந்து நலங்கு வச்சுருந்தேன் தம்பிக்கு. அது எல்லாமே தான் இந்த விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. மார்னிங் வந்து எழுந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டேன். அம்மாவுடைய சாரீ தான் வந்து கட்டியிருந்தேன் அன்றைக்கி. அம்மா வந்து கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி எல்லா ஃபங்க்ஷன்லையுமே வந்து அம்மாவுடைய திங்ஸ் ஏதாவது ஒன்று வந்து யூஸ் பண்ணிவிடுவேன். வாட்சாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் செயினாக இருக்கட்டும் ஏதாவது. ஏன்னா அம்மா வந்து கூட இருக்கணும், நான் அவங்கள வந்து மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அனன்யா பாப்பா யுவி பாப்பாக்கு காது குத்தும் போது கூட நிறைய நியூ சாரீஸ் இருந்துச்சு. இருந்தாலுமே அம்மா சாரீ வந்து கட்டலான்னு சொல்லிட்டு கட்டியிருந்தேன். ஆக்சுவலாக நான் ஒரு 5 சாரீஸ் வந்து அன்னிக்கிட்ட ஃப்ரீ ப்ளீட் பண்ண கொடுத்துருந்தேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க இந்த சாரீ பந்தக்காலப்போ கட்டுன்ட்டு. அன்னி இல்லை நானே வந்து அதுக்கு தான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. பெரியமாங்களாம் அதுக்குள்ளே பழைய ஸ்டோரிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நானும் அம்மாலாம் வந்து ஒரே மாதிரி சாரீஸ் எடுத்தோம். அம்மா இந்த கலர் எடுத்தாங்க, ரொம்ப அழகாக இருக்குது நீ கட்டினதும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. அப்படியே அந்த சந்தோஷத்தோடையே வந்து கீழே வந்து போயாச்சு. செம்ம மழை அன்றைக்கி பந்தக்கால் அன்றைக்கி. கரெக்டாக வெள்ளிக்கிழமை காலையில் 4:30 தான் வந்து டைம் குறித்து கொடுத்துருந்தாங்க. அம்மா சைடு ஃபேமிலியில் இருந்தும் எல்லாருமே வந்திருந்தாங்க, அப்பா சைடு ஃபேமிலியுமே எல்லாருமே வந்திருந்தாங்க, என் சைடு என் மாமியார் வீட்டு சைடுமே எல்லாருமே வந்திருந்தாங்க. வீடே ரொம்ப நிறைஞ்சி சூப்பராக இருந்துச்சு. நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, எப்படா காலையில் ஆகும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் எழுந்து வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு உள்ள பூஜை வேலைகளும் முடிச்சுட்டு கீழே வந்துட்டு அந்த பந்தக்காலுக்கு வந்து அந்த கொம்புக்கு ஃபஸ்ட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பால் தயிர் அதெல்லாம் அபிஷேகம் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சோம். எல்லாருமே வந்து பண்ணியிருந்தோம். கரெக்டாக ஒரு 11 பேர் வந்து கணக்கு வந்து இருந்தது. மாயிலை வேப்பிலை அதுக்கப்புறம் வந்து பூலாம் வச்சு நல்லா கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பந்தக்கால் வந்து எடுத்து வந்து நட்டாச்சு. அதுக்கு முன்னாடி அந்த நடுற இடத்துல வந்து கொஞ்சமாக அந்த தானியங்கள் தயிர் பால் மஞ்சள் குங்குமம் இது எல்லாமே சேர்த்து எல்லாருமே சேர்ந்து பிடிச்சி வந்து அந்த பந்தக்காலை வந்து நட்டோம். விநாயகருமே வந்து மஞ்சள்லேயே பிடிச்சிட்டு அவருக்கு அருகம்புல் பூலாம் வந்து வச்சு அதுக்கப்புறம் அவருக்கு பூஜை பண்ணிவிட்டு எல்லாரும் சேர்ந்து வந்து அந்த பந்தக்காலுக்கும் சேர்ந்து ஒருத்தராக வந்து கற்பூரம் தீபார்த்தனெல்லாம் வந்து காட்டியிருந்தோம். எல்லாருமே வந்து இருந்து பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நல்லபடியாக வந்து இந்த கல்யாணம் முடியணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்டையும் வேண்டிட்டு அம்மா கிட்டேயும் வந்து வேண்டி நல்லபடியாக வந்து பந்தக்கால் வந்து நட்டாச்சு.
எப்போவுமே நம்ம ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறப்போ மழை பெஞ்சா வந்து நல்லதுன்னு வந்து சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷம்தான். ஆனால் நான் மழை ஸ்டாப் ஆகிடணும்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருந்தேன். ஏன்னா வந்து நான் மேலே பந்தல் போட்டு தான் எல்லாமே வந்து பிளான் பண்ணியிருந்தோம். நலங்கு வைக்கிறது, சாப்பாடு போடுறது எல்லாமே. மழை வந்த உடனே ஃபுல்லாக வந்து நனைஞ்சிருச்சு. ஐயோ, கீழேயும் உட்கார வச்சு நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, ஸ்பேஸும் இல்லை. மேலே எப்படியாவது பண்ணிடணும், கொஞ்சம் மழையை வந்து ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி காலையில் நலங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல வெயில் வந்துடுச்சு. எனக்கு தம்பியை இப்படி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அழகாகவும் வந்து இருந்தா. ஹஸ்பண்ட் தான் வந்து துணை மாப்பிள்ளை, கூட வந்து அவரை கூட்டிகிட்டு போகிறது எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தார். ஃபன்னாக காதில் பூ வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு இருந்தாங்க. மேலே அதுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருந்தோம். அந்த விளக்கேற்றுறது, அதுக்கப்புறம் வந்து மனைக்கு கீழே வந்து பச்சரிசி, 10 ரூபா நோட்டு, 1 ரூபாய் நாணயம், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு இது எல்லாமே வந்து ஒரு கவரில் போட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். இதுக்கப்புறம் எப்போல்லாம் நலங்கு வைக்கிறோமோ அப்போல்லாம் வந்து அந்த மனை கீழே வந்து வைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. தம்பி வந்து ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அம்மாவை சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் வந்து மேலே வந்தான். எல்லாரும் வச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து அக்கா தான் வைக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரிலாம் எப்படா என் தம்பிக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஆசையாக வந்து வெயிட் பண்ணியிருந்தேன். மிக்ஸ்டு எமோஷன் தான். ஒரு பக்கம் அழையாக வருது, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. பட் எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக வந்து பண்ணியிருந்தேன் அவனுக்கு. எனக்கு ஃபுல்லாக வந்து அவனை பூசிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு ஆர்த்தி எடுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்து பார்த்து பண்ணினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
நல்லபடியாக பந்தக்கால் நலங்கும் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் தம்பியும் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பந்தக்கால் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அன்றைக்கி தான் வந்து நாங்கள் அந்த கல்யாண புடவை, அதாவது கூரை புடவைலாம் வந்து வாங்குவோம். கல்யாண புடவைலாம் வாங்கினதுக்கப்புறம் வந்து கோல்டுமே வந்து அன்றைக்கே வந்து வாங்கிடணும். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ட்ரெஸ்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கோல்டு ஷாப்புக்கு போயிட்டு தாலிலாம் வந்து பார்த்துருந்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். தாலி வந்து இந்த முறைப்படி வந்து வாங்கணும்னு சொல்லி அப்பா வீட்டு சைடு எப்படி தாலி கட்டுவாங்களோ அந்த முறைப்படி தான் வந்து நாங்களுமே வந்து வாங்கியிருந்தோம். 5 பேராக கணக்காக போயிட்டு தாலிலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பொண்ணுக்கும் வந்து மெட்டியும் அங்கேயே வந்து பார்த்து வாங்கியாச்சு. தம்பிக்கு வந்து அப்படியே பெரியமாவும் வந்து ரிங் வாங்கியிருந்தாங்க. அவனுக்கு பிடிச்ச மாதிரியே செலக்ட் பண்ணி அவனும் வந்து வாங்கிட்டான். நமக்கு நகை கடைக்கு போனால் சொல்லவா வேணும், பிரேஸ்லெட் செயின்னு ஒரே நல்ல நியூ டிசைன்ஸாக வந்து இருந்துச்சு. பார்த்துட்டு ஹஸ்பண்ட் கிட்டே எங்கே இது வாங்கலாமா அது வாங்கலான்னு, என்ன பொருள் வாங்க வந்தியோ அதை பாருமா, இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலான்னாங்க. சரி ஃபைனலாக வந்து மெட்டி தாலி எல்லாமே வாங்கியாச்சு. சொன்ன டைம்லேயும் கரெக்டாக வந்து வாங்கிட்டோம். நகை கடையில் அதை எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து போயாச்சு. எல்லாமே வந்து ஹோட்டலில் தான் வந்து சொல்லியிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர் எல்லாமே. ஸோ பெருசாக குக்கிங் ஒர்க் வந்து இல்லை. கரெக்டாக ஜுவல் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறேன். அனன்யா பாப்பாவுக்கு அன்னிங்கெல்லாம் வந்து மெஹந்தி போட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாருமே அம்மா வீட்டு சைடு தான், எல்லாருமே பெங்களூர் தான். அங்கேருந்து வந்து வந்தாங்க தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடியே. நல்லா ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் பேசிட்டு மெஹந்திலாம் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு எனக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலை வந்து வந்துருச்சு. தம்பிக்கு வந்து ஈவினிங் நலங்கு வந்து நான் தான் வைக்கிறேன். ஸோ போயிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு ஃப்ரூட்ஸு, ஸ்வீட்ஸு இது எல்லாமே வாங்கிட்டு வரத்துக்கு நான் வந்து ரெடி ஆகிக்கிறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு டைமிங். ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். பந்தக்கால் முடிஞ்ச உடனே வந்து இந்த வாழை மரம் மூப்லாம் வந்து கட்டிடுவாங்க. வீடே ரொம்ப கலையாக சூப்பராக கல்யாண வீடு மாதிரி இருந்துச்சு. இந்த லைட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் வாங்கிட்டு வந்த மாலையை தம்பிக்கு போட்டுட்டு அவனும் நியூ ட்ரெஸ் வந்து போட்டுக்கிட்டான். ஹஸ்பண்ட் மேலே வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. 1 by 1 எல்லாருமே வந்து நலங்கு வச்சுருந்தோம். தம்பி உட்காரும் போதே வந்து அனன்யா பாப்பா பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க எல்லா குட்டீஸுமே லைனாக வந்து உட்காந்துருந்தாங்க. எல்லாருக்குமே சேர்த்து சந்தன நலங்கு வந்து வச்சுருந்தோம். நல்லா இருந்துச்சு, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. நான் வந்து தம்பிக்கு பார்த்து பார்த்து ஒரு சில பொருள்லாம் வந்து வாங்கியிருந்தேன். அவனுக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்ன்ட்டு. அவனுக்கு எல்லாமே நான் கொடுக்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இருந்தது. நம்ம தம்பிக்கு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹஸ்பண்ட் செயின் போடும்போது கூட நீ போடுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நம்ம கையால் நம்ம தம்பிக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வந்து பண்ணியிருந்தேன். அந்த டே வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சுது. எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க பண்ணக்கூடாது, இவங்க நலங்கு வைக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் இல்லாமல் எல்லாருமே வைங்க, எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பண்ணியிருந்தாங்க.
நலங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் வந்து தட்டில் வந்து எடுத்த ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நகை அது எல்லாமே வச்சு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என் சிஸ்டர் இன்லா, சின்ன மாமியார், அதுக்கப்புறம் பெரியம்மா, பெரியப்பாங்க இவங்க எல்லாருமே வச்சு கொடுத்தாங்க. எல்லாமே வாங்கிட்டு தம்பி கூட நின்று ஃபோட்டோவும் வந்து எடுத்தாச்சு. வந்தவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட்டுட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்ப சூப்பராக முடிஞ்சுது. சேம் டேவே பொண்ணு வீட்லேயும் அன்றைக்கி வந்து சந்தன நலங்கு வச்சுருந்தாங்க. அதோடைய இமேஜஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் விலாகில் ஹல்தி ஃபங்க்ஷன் அண்ட் ரிசப்ஷன் வந்து ஷேர் பண்ணுறேன். ரிசப்ஷன்லலாம் டான்ஸ் செம்மையாக ஆடி இருந்தாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஆடணும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் விலாகில் வந்து நான் இது எல்லாமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.